வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு தொகுப்பை ஒட்டி மக்களுக்கு மளிகை தொகுப்பு வழங்க என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இனிப்பு பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் ரூ. 199க்கும் கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் ரூபாய் 499க்கும் பெரும் பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் ரூபாய் 999க்கும் விற்பனை செய்ய ஆணையிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பெரும் பொங்கல் தொகுப்பில் அனைவருக்கும் 500 கிராம் நாட்டு சர்க்கரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொருட்களின் தொகுப்பினை விற்பனைக்காக தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது.